எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் கறி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆட்டு ஈரல் நாங்கள் சமைக்கிற போது எப்பவுமே இந்த ஆட்டு ஈரல் கோழி ஈரல் மாட்டு ஈரலை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்படி கடினமாக இல்லாமல் சுவையாக சாஃப்டாக எப்படி இந்த கறி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதலாவது ஈரலை எப்படி பக்குவமாக கழுவி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஈரல் கறி செய்கிறதுக்கு 1 கிலோ ஈரல் நான் வாங்கியிருக்கிறேன். இதில் இந்த ஈரலில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சவ்வு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை உரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஏசியன் கடையில் வாங்கினபடியாக அவை எல்லாத்தையும் நல்லா உரிச்சு பக்குவமாக வெட்டி வச்சுருந்தபடினால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வெட்டின இந்த ஈரலை அடுத்ததாக நம்ம எப்படி கழுவுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் இரத்த வாடை இருக்கும். அதாவது ஈரலை நீங்கள் அதனால தான் நினைக்கிற இந்த ஈரலை சாப்பிட்றதில்லை. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த இரத்த வாடையெல்லாம் எடுத்து எப்படி கழுவிடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததா. இப்போ இதுக்கு இப்போ வினிகர் சேர்க்க போகிறேன். வினிகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த லிவரோட கலர் நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் கழுவி எடுக்கும்போது மாறும் பார்க்கலாம். அப்போ இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்குள்ள இந்த ஈரல் மூடுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் இதை கலந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இப்போ ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க இந்த வினிகர் தண்ணியில். அடுத்ததாக ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அதில் 7 பூண்டுலேருந்து சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8-10 நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்தளவு சைஸ்ண்டா ஒரு 7 பூண்டு, அதோட இந்தளவு சைஸில் இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சியையும் பூண்டையும் இந்த உரலில் போட்டு நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்தளவு பதத்தில் இடிச்சிட்டு இப்போ இதை தூக்கி வரியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வினிகர் உப்பு தண்ணியில் லிவர் 15 நிமிஷம் ஊறிட்டு பாருங்கள் இவ்வளவு கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கழுவி செய்யும்போது இரத்த வாசனை இந்த லிவர் கறியில் வராது. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இன்னும் 2 தண்ணியில் கழுவி இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா கழுவி எடுத்ததும் இப்போ இதில் இதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லா தூள் வகைகளையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் பிரட்டிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அது கன நேரம் ஊறணும்னு இல்லை. இப்போவே நாங்கள் பிரட்டிட்டு வச்சோம்னு சொன்னால் அது நம்ம கறி செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன பவுடர்கள் சேர்க்கணுன்னு பார்ப்போம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வறுத்த பெருஞ்சீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதோடு இப்போ இந்த ஈரலுக்கு தக்கின மாதிரி முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது போல் நல்லா பிரட்டிட்டு இப்போ மூடி ஒன்று போட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக கறிக்கு தாளிக்கலாம். இன்றைக்கு இந்த லிவர் கறி நான் மண் சட்டிலாம் செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் கறி செய்கிறதுக்கு எந்த சட்டி நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஏதாவது குக்கிங் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி ஆயிலோ எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த லிவர் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய பே லீப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட சிலோன் பட்டை 3 பட்டை, அதோட 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, 5 கிராம்பு, 3 ஏலக்காய். ஏலக்காயை நசிச்சுட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வெடிக்காது. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம போட்ட இந்த பொருளெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் நேரம் இதை எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நாம் போட்ட அந்த கடுகு சீரகம் எல்லாம் வெடிச்சிட்டு இப்போ இதில் இடித்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த இஞ்சியும் பூண்டும் அதோடு சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாயை இது போல் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஒரு நிமிஷம் வதக்கி கொள்ளலாம். இந்த இடித்த இஞ்சி பூண்டை வதக்கிற போது நெருப்பை மீடியத்தை விட குறைவாக வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி இடித்து போடும்போது வாசனை நல்லாயிருக்கும். நான் பேர்ந்து ஒரு
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் பயன்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 250 கிராம் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு குறைய வெங்காயம் மட்டும் சொன்னால் அந்த டேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு 3 மீடியம் அளவு வெங்காயம், அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு இப்போ இதை வந்து நெருப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை இனி வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பை இதோடைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பயன்படுத்தலாம். முதல் போட்டதுக்கு காரணம் வந்து அது வந்து முதல் ஒரு வாசனைக்காகத்தான் நான் அப்படி இடித்து போட்டேன். இப்போ இது வந்து நம்ம கறிக்கு சேர்க்குற மாதிரி ஒரு வேசக்கரண்டி அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டை போட்டுட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் வதக்குங்க. என்னென்னு சொன்னால் இதில் உள்ள பச்சை வாசனையும் போகணும். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு வேளையில் வந்து நீங்கள் இந்த ஈரலோட வந்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சா கூட நல்லாயிருக்கும். இந்த நம்ம இப்போ போட்ட இஞ்சி பூண்டை நீங்கள் வந்து ஈரலோட மிக்ஸ் பண்ணி வச்சாலும் அது ஈரலோட ஊரைக்கே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து வெட்டின 3 தக்காளி, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 325 கிராம் வரும். இந்த மாதிரி சின்னனா வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏனெண்டா இது வந்து நல்லா மசியணும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இதில் போட்ட தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அதாவது வந்து வெந்து நல்லா இந்த கறியோட வந்து சேரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெருப்பை வந்து மீடியத்தை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் பிரட்டி வச்சுருக்கிற லிவர் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பை வந்து மீடியத்தை விட கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு கொதி வரணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மூடி போட்டு மூடணும். இப்போ இதில் வந்து 1 கப்பு புளிச்ச தயிராக இருந்தால் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து க்ரீமியாக கொஞ்சம் புளிப்பு குறைவுன்னு சொன்னால் இதில் ஒரு 125 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. என்னென்னு சொன்னால் இந்த ஈரலும் வந்து தண்ணி விடும், அதே வழியில் தயிரிலும் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ நெருப்பை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரணும். அதுக்கு பிறகு தான் மூடி போட்டு மூடணும். இப்போ பாருங்கள், இது போல் கொதி வந்ததும் இப்போ ஒருக்கா கலந்து விட்டுட்டு இப்போ மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உயர்ந்த தீயில் வந்து வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாசம் அவ்வளோ தூக்கலாக இருக்குது. இதை வந்து நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ நாங்கள் மூடி விட்டோம் இல்லையா 5 நிமிஷம். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இடையிலே ஒருக்கா நீங்கள் கலந்து கொடுக்கலாம், என்னோட அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இப்போ இதுக்கு வந்து நெருப்பு வந்து ஹையாகவே இருக்குது. இப்போ வந்து நெருப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, என்னடா தெரிக்கும். இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி 1 கப் அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த எல்லாத்துக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் மூடிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து வேக வைப்போம். நெருப்பை வந்து மீடியமாக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து கறி எல்லாம் எண்ணெய் வேந்து எப்படி வந்திருக்குண்டு. இப்போ இதில் வந்து நாங்கள் இனி கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களோட கஸ்தூரி மேத்தி, அதாவது வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொன்னால் வெந்தயக்கீரை, அது வந்து இந்த மாதிரி காஞ்சது இது இருந்துதாண்டா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைண்டா பரவாயில்ல. அதை வந்து இப்படி கையில் கொட்டிட்டு கொஞ்சமாக இப்படி நீங்கள் கசக்கி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ கலந்து விட்டு எவ்வளவு கிரேவி உங்களுக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி வற்ற வச்சுக்கோங்க. நெருப்பை நீங்கள் கொஞ்சம் உயர்த்துனீங்கன்னு சொன்னால் இது வந்து கிரேவி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வற்றிடும். நான் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் எனக்கு வற்ற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நான் வற்ற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் நான் இறக்க போகிறேன்.
உங்களுக்கு இன்னும் தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வற்ற வைக்கலாம். இப்போ இதில் வந்து தேசிக்காய் புளி சேர்த்துக்க போகிறேன். இந்தளவு தேசிக்காயை நான் வந்து இப்போ அதை வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கலந்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. தேசிக்காய் விட்டு கண்ணி நேரம் இருந்தால் கறி வந்து கயர்ப்பு பேந்துடும். அதனால் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு இப்போ கடைசியாக வந்து அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கங்க. இப்போ நம்முடைய ஈரல் கறி ரெடி ஆகிட்டு இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈரல் கறி செய்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், சோறு எல்லாத்தோடவே நீங்கள் சாப்பிடலாம். புட்டு. உப்பு இதில் சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாம் உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அண்ணளவாக தான் இதுக்கு சேர்த்துருக்கிறேன் உரைப்பும் உப்பும். என்ன நண்பர்களே, அருமையான சுவையில் எப்படி ஆட்டிறைச்சி ஈரல் கறி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த கிரேவிக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரட்டலாக செய்து சாப்பிடணும்னு சொன்னால் கோழி ஈரலை வச்சு நான் வந்து ஒரு பிரட்டல் கறி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க விரும்பினா இந்த லிங்கினூடாக போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.